ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். குரு பெயர்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். அதனை பற்றி ஜோதிட ஜாம்பவான்கள் 4 பேர் வந்திருக்காங்க. ஜோதிட பேராசிரியர் மற்றும் வாஸ்து நிபுணர் பிரசன்ன வித்தகர் ஜோதிட பேராசிரியர் திரு நா. ரங்கநாதன் அட்வொகேட் அவர்கள் வந்திருக்காங்க, மணப்பாறை. வாஸ்து அண்ட் மனையடி நிபுணர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் அருள்நிதி நா. ஏழுமலை, துணை பேராசிரியர் மணக்கலை மன்றம், திருப்பூர் மாவட்டம் ஐயா வந்திருக்காங்க. வாஸ்து மற்றும் ஜோதிட மேதை நிபுணர் செஞ்சி வே. சந்தான பாரதி அவர்கள். ஜோதிட ஆதித்யா கைரேக நிபுணர் பிரசன்ன வித்தகர் டி. சரவணன் பி. சென்னை அவர்கள். என்னுடைய பெயர் ஜோதிடர் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் ஜோதிட கலைமணி ஜி. தனபால், விழுப்புரம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு பெயர்ச்சியை பற்றி. குரு பெயர்ச்சியானது 22/4/2023 சித்திரை மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பார்த்தீங்கன்னா 5:24 காலை குரு மீனத்திலிருந்து மேஷத்திற்கு மாறுகிறார். யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் தரப்போகிறார், யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் சற்று தாமதமாக தரப்போகிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் எடுத்துக்கணும்னா 3 பெயர்ச்சிகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது. இந்த 2மே ஒரு நாட்களில் நடைபெறும். அதனை பற்றி இப்போ குருவினுடைய மாற்றங்கள் மீனத்திலிருந்து ரேவதியிலிருந்து இப்போது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு குரு மாறுகிறார். அப்போ யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் தரப்போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். குரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 5 ராசினருக்கு நன்மைகள் தரப்போகிறார். மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம். அதாவது குருவுடைய பார்வை 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் ராசிற்கு வரும்பொழுது சுப பலனை கொடுப்பார் என்பதை போல குரு யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அதனை பற்றி ஒரு சிறிய விளக்கமாக பிரசன்ன வித்தகர் திரு நே. ரங்கநாதன் அவர்கள் விளக்குவார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி குரு பகவான் இந்த 5 ராசிகளுக்கு நன்மைகளே செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல குரு பகவான் யார், அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் தன்னை கெட்டாலும் கூட ஒரு ஜாதகருக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவராக அவர் திகழ்வார். ஏன்னா இவர் கெடுதல் செய்யவே தெரியாது. அதுதான் குருவுடைய கேரக்டர் அப்படிங்கிறது. குழந்தை போல மனசு, அதனால தான் குழந்தைக்கு குருவை காரகத்துவமாக வச்சுருக்காங்க. குழந்தை போல மனசுடைய ஒரு குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தேவர்களுக்கு குருவாக இருக்காங்க. தேவர்களுக்கு குருவாகக்கூடிய இந்த பிரகஸ்பதி எங்கே உச்சமடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் உச்சமடைகிறாங்க. அப்போ இந்த கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி காலபுருஷ ராசியில் 4வது ராசியாக வரும். இந்த ராசி தாய்மையை குறிக்கக்கூடிய ராசி. எப்போவுமே ஒரு தாய், நம்ம தாய் உள்ளம் அப்படிங்கிறத சொல்லுவோம். தாய்க்கு கெடுதல் செய்யவே தெரியாது. குழந்தைங்க தப்பு பண்ணால் கூட அப்போ அடிப்பாளே தவிர அந்த அடியினால் ஒரு துன்பத்தை குழந்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் தாய்மையான ஒரு கேரக்டர். அந்த ஒரு குணம் கொண்ட கிரகம் தான் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி அப்படின்ற கிரகம். இந்த கிரகம் ஒருத்தருக்கு கெடுதல் செய்யுமானா கண்டிப்பாக செய்யவே செய்யாது. முடிஞ்ச வரைக்கும் தான் கெட்ட நிலையில் கூட குரு பகவான் நன்மையை செய்கிறார். இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் தன்னால் இயலாத பட்சத்தில் கூட தன்னோட மாணவனை உயர்த்தி விட்டு அதே இடத்துல இருப்பார். தன்னோட நிலையிலேருந்து உயர்ந்து போக மாட்டார். ஆனால் தன் நிலைக்கு வர்றவங்களை மேலே உயர்த்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் குருவினுடைய குணநலம் அப்படிங்கிறது. இந்த குரு ஒரு அற்புதமான கிரகம். குரு அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குலதெய்வத்தை மறந்தாலும் கூட குருவை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குரு பகவானை நம்ம எப்போதும் வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இருக்கிற நிலையிலேருந்து பின்னோக்கி போக மாட்டோம். அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே இந்த குரு பகவானை நினச்சிக்கணும், துதிக்கணும், இதெல்லாம் செய்யணும்.
ஒரு சிலருக்கு குரு பகவான் வலுத்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தன்னோட வாழ்நாளில் மிகப்பெரிய உயரத்தை அடையலைன்னு கூட தனக்கு கீழே நம்பிக்கையான நபர்களை சம்பாரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்க இல்லை அப்படின்றது குரு பகவான் என்ற வீடுகளை வச்சு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு கீழே நல்ல மனிதர்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் குருவினுடைய குணநலம் அப்படிங்கிறது. குரு அப்படின்ற சொல்லுக்கு இருட்டை அகற்றுவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜோதிடரும் குரு தான். இப்போ ஜோதிடரை பழிக்கவோ பகைக்கவோ கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு இருட்டில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒளி தேவை. அந்த ஒளி இருந்தால் மட்டும்தான் அந்த பயணத்தை நம்ம கடக்க முடியும். அப்படிங்கிறதுனால குரு அப்படின்ற சொல் வந்து பிரகஸ்பதிக்கு கொடுத்துருக்காங்க. இருட்டை அகற்றுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் குரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடர் ஒரு குரு, மதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க ஒரு குரு, நல்ல வழிகாட்டி ஒரு குரு, ஆசிரியர் ஒரு குரு. இவங்களெல்லாம் நம்ம எப்போதும் மதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடியலைன்னா கூட இவங்களை பகைக்காமல் பழிக்காமல் நம்ம ஒதுங்கி போயிடணும். நமக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அவங்கள எழுத்து பேசாமையோ அவங்கள பகைச்சிக்காமையோ ஒதுங்கிட்டு போயிடுறது நல்லது. அப்படி முடியும் பட்சத்தில் நம்ம எப்போல்லாம் நம்மளால் முடியுதோ அப்போல்லாம் அவங்கள வணங்குறது வாழ்க்கையில் மிகப்பெரிய தோஷங்களை கூட நிவர்த்தி பண்ணி மிகப்பெரிய நன்மைகளை பண்ணும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம். இதுதான் குரு பகவானை பற்றின விஷயம். ஸோ குரு பகவான் தான் குழந்தைக்கு காரகர். இப்போ யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு ஏங்குறாங்களோ அவங்கெல்லாம் குருமார்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி குரு பகவானுக்கு காரத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனக்காரகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் தனக்காரகன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் காலபுருஷ ராசியில் 9க்கும் 12க்கும் முடிவர். இப்போது காலபுருஷ ராசியின் 9ஆம் பாவம் அப்படிங்கிறது தந்தையை சொல்லக்கூடிய பாவம். தந்தை தான் குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியவர். தந்தை தான் ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடியவர். அதனால தான் குரு பகவானை காலபுருஷ ராசியில் 9வது ராசியில் கொண்டு போய் இந்த ராசி மண்டலத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ அப்போ தந்தையை மதிக்கிறது மிக முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம கோயில் திருப்பணி செய்கிறதுக்கு குரு பகவானுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். நம்மளால் முடியல அப்படின்ற பட்சத்தில் தாய் தந்தையை வணங்கினாவே போதும், மிகப்பெரிய தோஷங்கள் கூட நிவர்த்தியாகி மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதுக்கு காரணமான கிரகம் குரு பகவான் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கும்பம் என்றாலே கலசம்தான். இப்போ கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து 3ஆம் இடமான மேஷத்திற்கு குரு பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செல்லவிருக்கிறார். கூடவே ராகு சேர்க்கை 3இல் குரு. அப்போ மேஷத்திலிருந்து 7ஆம் இடம் சிம்ம வீட்டையும் 9ஆம் இடமான துலாமியும் 11ஆம் இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசையும் பார்க்கின்றார். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்ம சனி 3ல் குரு. அப்போ இவர்களுக்கு பாதகமான சூழ்நிலையா சாதகமான சூழ்நிலையா என்றால் சாதகமான சூழ்நிலை நிச்சயமாக இல்லை, பாதகமான சூழ்நிலை தான். இதுதான் உண்மை. நீங்கள் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சாலும் அது பொய். உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் நிதர்சனமானது. இது வரைக்கும் அவர்கள் பட்டது 20, 21, 22 போன்ற ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இவர்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லில் அடங்காதது. பணம் கொடுத்துருப்பாங்க, கடனுக்கு ஏமாற்றிட்டு அவன் ஓடிட்டுருப்பான். ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு கொடுத்தாலும் திரும்பி வராது. வட்டிக்கு கொடுத்துருப்பாங்க, வட்டியும் வராது, அசலும் வராது. சுபகாரியங்களும் நடைபெறுவதற்கும் தடைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், விவாகரத்து, கோர்ட்டு கேஸு, பங்காளிகளுக்குள்ள பிரச்சனைகள் போன்ற நஷ்டமான சூழ்நிலைகளும் மன சங்கடங்களையும் கொடுத்து கொண்டு இருந்தது. இதுக்கப்புறமாவது நல்லா இருக்குமா அப்படின்னா 60% பாதகமான அதாவது சாதகமற்ற சூழ்நிலையும் 40% பெரிய விஷயம். அப்போ இந்த 40%மே நல்லது நடக்கலையானா உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். தசாபுத்தி இதுங்களும் உங்களுக்கு பலனை தரும். அப்போ இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு உழைப்பில் மட்டுமே அதிக கவனத்தை வைக்கணும். யாரையும் நம்பி எந்த வேலையும் சொல்லக்கூடாது, எந்த செயலையும் செல்லக்கூடாது, யாரை நம்பியும் இறங்கக்கூடாது. நான் ரொம்ப நெருங்கிய நட்பு, அவர்கிட்ட பணத்தை அனுப்புகிறேன், பணம் வராது. சூழ்நிலைகள் மாறிவிடும். அவருக்கு என்ன வேலையோ அவருக்கு அனுப்ப முடியாமல் போயிருக்கும், அவருடைய நிலைமைகள் என்னவோ. அதே போல் கடன் கூடுமான வரைக்கும் இருக்கிற வருமானத்தை கொண்டு திருப்தி அடைங்க. கடன் வாங்க வேண்டாம். வாங்கினாலும் அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் கடன், படிப்புக்காக கடன் அப்படின்னா கூட பரவாயில்ல. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கடனில் மாட்டிக்க வேண்டாம். அதே போல் குடிநோயாளிகள் திருந்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும்.
ஏன்னா இந்த டைமில் மருத்துவ செலவுகளையும் கொடுத்து விடுவார், அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு 40% நற்பலன்களும் கவனமாக கையாளணும். வேறு ஒன்றும் இல்லை, முயற்சிகள் நீங்களாக உங்கள் முயற்சிகள் செய்யணும், கடுமையாக உழைக்கணும், நீங்களாக முயற்சி செய்யணும். யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது. அவங்க செய்வாங்க, இவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்கலாம் நினைக்க வேண்டாம். நீங்களாக உழுந்து நீங்களாக பெறணும், நீங்களாக ஏஞ்சி நின்றுக்கணும். யாரை எதிர்பார்த்தும் வாழவும் கூடாது. உங்கள் குடும்பம் நீங்கள் தான் காப்பாற்றணும், உங்கள் பிள்ளைகள் அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. இப்படி உங்களுக்கு நீங்கள் தான் முழு முயற்சி செய்து பலனை அனுபவிக்க வேண்டுமே தவிர, வேலையிலும் சரி அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகள் ஒப்படைச்சோன்னா ஆபத்தில் போய் தான் மாட்டிக்கணும். அந்த பணி சிறப்பாக இருக்குமானா இல்லை, கடைசியில் பேர் கெட்ட பேராக யாருக்கு உருவாகும் அப்படின்னா உங்களுக்கு தான். ஆக மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பாதகம், அதாவது சாதகமற்ற சூழ்நிலைகள் தான் உண்டு. இதனை கும்பராசிக்காரர்களுடைய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை வாஸ்து பேராசிரியரும் ஜோதிட மேதையுமான ரங்கநாதன் ஐயா அவர்கள் விளக்குவார். வணக்கம். நாம் இப்போ குரு பயிற்சி பலன்கள் 2023 கும்பராசி பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கும்பராசிக்கு ஜென்மச்சனி ஏற்கனவே இப்போது ஜனவரி 17 ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3ஆம் இடத்திற்கு வந்த குரு பகவான் ஏற்கனவே அங்கே 3ஆம் இடத்துல ராகு இருக்கார் ஏற்கனவே. இப்போ இந்த ஜென்மச்சனியில் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ ஜென்மச்சனி அப்படிங்கிறதுனால புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது அப்படிங்கிறத வச்சுக்கூடாது. கண்டிப்பாக அது லாஸ்ட்டில் போய் முடியும், பிரச்சனையாகும், வாங்கின கடனை கட்ட முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொழில் தொடங்குறதுல இருக்குது. திருமணம் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் அது கவனமாக ஜாதகம்லாம் பார்த்து நல்ல ஜோசியரை பார்த்து பொருத்தம்லாம் இருக்குது, இந்த திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி புதிய வேலைக்கு போகலாமான்னா தாராளமாக போகலாம், கண்டிப்பாக போகலாம். அங்கே போயிட்டு நான் யாருன்னு தெரியுமா, என்னோடய ஸ்டேட்டஸ் தெரியுமா, நான் வந்து இங்கே வேலை செய்யணுமா அப்படின்ற பேச்சு இருக்கக்கூடாது. அதே மாதிரி திருமணமான பெண்கள் இவங்க போயிட்டு கண்டிப்பாக பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது விட்டு கொடுத்து தான் போகணும், வேறு வழியே இல்லை. விட்டு கொடுத்து போயே ஆகணும், அங்கே போய் முரண்டு பிடிக்கக்கூடாது. இப்போ கும்பராசி பெண்களுக்கு இப்போது நம்ம அந்த காலகட்டங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா 2-3 திருமணங்கள்லாம் நடந்திருக்கும். ஒரு திருமணம் நடந்து அது ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இப்போ இருக்குது. ஏன்னா கும்பராசி இப்போ ஜென்மச்சனி வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி விரைச்சனி. அப்போ விரைச்சனியில் திருமணம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். இப்போ ஜென்மச்சனியில் திருமணம் நடக்க வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் திருமணமான பெண்களுக்கு உண்டு. புதுசாக திருமணம் பண்ணும்போது நல்ல ஜோசியர் அணுகி இது எப்படி இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்றத நல்லா பார்த்துக்கிட்டு அப்புறம் திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது உத்தமம். இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா ஜென்மச்சனி கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். எங்கெல்லாம் பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறார், அதே போல் 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வைகள் அப்படிங்கிறது இந்த ஓராண்டுக்கு நல்ல சிறப்பாகவே இருக்குது. 7ஆம் இடம்ன்றது திருமணஸ்தானம், 9ஆம் இடம்ன்றது இது பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். இதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறது, புது விஷயங்களை மட்டும் இப்போ நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்மச்சனி போகிறது அப்படின்றதுனால இந்த சமயங்களில் நமக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவற முடியும். அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு புதிதாக எந்த முடிவுகளும் எடுக்க வேணாம். பழைய விஷயங்கள் ஏற்கனவே போயிட்டுருக்கு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுறதுல எந்த தவறு இல்லை. வேலையாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறது அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு வச்சுக்க வேணாம். கொஞ்சம் காலங்கள் போகட்டும். இந்த ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்மச்சனியில் வெளிநாடு போகிறது, வெளிநாடு போவேன்னு சொல்கிறது, பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது, பணம் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். வெளிநாடு போகணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த 7 சனி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக போகலாம். அதுக்கு முன்னாடி வேணாம், பணம் கட்ட வேணாம். அரசு வேலைக்காக பணம் கட்டுறேன் அப்படின்றவங்க கட்ட வேணாம், கண்டிப்பாக ஏமாற்றிடுவாங்க. ரொம்ப நெருக்கமானவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிலாம் கட்ட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டால் போதும். நம்பிக்கையின் பேரில் செய்யக்கூடிய விஷயங்கள், பேராசை, பணம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். இதை தவிர்த்துக்கிட்டு மற்ற விஷயங்களில் எல்லாம் நல்லா இருக்குது. என்னென்னா 7, 9, 11 குரு பார்க்குறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல கேது இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது. இப்போ இந்த 3ஆம் இட ராகு அப்படிங்கிறது உபஜயஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் வர்றது சிறப்பான ஒரு பலன். அப்போ நீங்கள் பிரம்மாண்டமான முயற்சிகள்லாம் ஓகே, ஆனால் அதுக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் பிரச்சனை. ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. மிக அற்புதமாக சொல்லியிருந்தாங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு. இப்போ ஜென்ம சனியினுடைய காலம்தான். அப்போ இவர்களுக்கு வார்னிங் தான் பண்ணியிருக்காங்க, கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை தான்.
சுபமான பலன்கள் வேறு, எச்சரிக்கை என்பது வேறு. கவனமாக இருக்க தான் சொல்லியிருக்காங்க. கவனமாக இருந்துட்டாலே நம்மளுக்கு ஆறுதல் தான். தலைக்கு வந்து தலை பாகையோடு போச்சுன்ற மாதிரி வட்டி தொழில் பண்ணுறவங்களாம் மிகுந்த கவனமாகவும் இருக்கணும். உங்கள் கடமையை செய்யுங்க. நேர்மையான முறை, நேர் வழி, இதை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதே போல் வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்க வேண்டாம். பொருள் நஷ்டமாயிடும், கோர்ட்டு கேஸுன்னெலாம் போகிற மாதிரி ஆகிடும், தேவையில்லாத பிரச்சனைகள். அதே போல் பெண்கள் விஷயத்தில் மிக 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 கவனம், ஒழுக்கமாக இருக்கணும். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு. தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டி அசிங்க அவமானங்களை ஏற்படுத்திவிடும். ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். இப்போ 3ல் குரு, கூடவே ராகு. அப்போ என்ன ஆகும்? முயற்சிகள், இவர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத முயற்சிகள் செய்து அசிங்க அவமானத்தையும் படுத்திடுவார். அப்போ இவர்கள் பெண்கள் விஷயத்தில் மிக ஒழுக்கமுடன் கண்ணியத்துடன் நடந்துக்கினாலே பிரச்சனை தவிர்க்கலாம். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வெளியவும் சரி. இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுடைய குரு பெயர்ச்சி பலன்களானது எந்த மாதிரியாக இருக்கும் என்பதை ஐயா வந்து சரவணன் ஐயா அவர்கள் தெளிவுபடுத்த விளக்குகிறார். நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. இந்த கும்பராசிக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ன்றது வந்து வீரியம், முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த சகோதர ஸ்தானத்தில் இருந்து தன்னோட 5, 7, 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த 7ன்றது கலத்திரஸ்தானம், 9 என்று பாக்கியஸ்தானம், 11 லாபஸ்தானம். இந்த 3 இடத்தையும் அவர் பார்க்கும்போது அவர் கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல கணவன் மனைவி, அதுவும் கணவர் வந்து புதுசாக நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அப்போ என்ன பண்ணலாம், ஆனால் எனக்கு நிலைமை வந்து சனி வந்து 3ஆம் பார்வையாக வந்து தன்னோட ராசியை பார்க்கறதுனால தடுமாற்றத்தோடு இருப்பார். அப்போ என்ன பண்ணனா அவரோட மனைவியை வந்து பார்ட்னராக சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பார்ட்னராக சேர்க்கும் போது இவர் என்ன பண்ணணும்னா அந்த மனைவி கீழே வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வேலை செய்யும்போது மாதத்துக்கு அவங்க ஒய்ஃப்கிட்டேருந்து ஒரு சம்பளம் மாதிரி வாங்கிக்கிட்டாருன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். 9ஆம் இடம் பாக்கியம், அது கூட வந்து கேதுவும் இருக்கார். அப்போ அந்த கேது கூட இருக்கிறதுனால இவங்க ரொம்ப ரொம்ப பாக்கியத்தை அனுபவிக்கணும்னா அங்கே ஒரு ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு குரு இல்லைன்னா வந்து விநாயகர் இவங்களை வழிபட ஆரம்பிச்சாலும் அந்த 9ஆம் இடம் நல்லபடியாக நடக்கும். அதனால் அவங்க செய்கிற முயற்சி எல்லாமே திருவினையாக்கும். 11 லாபம். இந்த லாபத்தை வந்து எப்படி நம்ம கொண்டு வரணும்னா இவங்க கூட பிறந்தவங்களுக்கு, அதுவும் மூத்த சகோதரர்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த இதுலேருந்து வந்து அவர் வந்து நல்லபடியாக விடுபடலாம். இன்னும் இதுக்கு நல்ல ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எந்த ஒரு குருஸ்தானத்தில் குரு கோயில் பர்டிகுலர் சொன்னோம்னா பக்கத்தில் இருக்க தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் மூக்கடையில் இல்லைன்னா வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்து நல்லா பண்ணிட்டு வந்தோம்னா இந்த சனி பகவானோட பார்வை தாக்கம் கம்மியாகி மற்ற இந்த 3 இடங்களும் 7, 9, 11 இதுக்கு உண்டான இடங்களுக்கு உண்டான பலன்களையும் நல்லபடியாக அவங்க அனுபவித்து பல விஷயங்கள் மாற்றங்கள் செய்து பொறுமையாக இந்த கும்பராசிக்காரர்கள், ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து பலதரப்பட்ட ரகசியங்களை தெரிஞ்ச நபர்கள், அந்த பலதரப்பட்ட ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் கூட இவங்களுக்கு எப்படி இந்த வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழணும்னு தெரியாமல் திண்டாடுவாங்க. அப்போ அது ஒரே இதுன்னா குருவை பிடிக்கிறது தான். அதுக்கு நல்ல பரிகாரம் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றுறது. மிக அற்புதமாக ஐயா சொன்னாங்க 7ஆம் இடத்தை பலப்படுத்தணும்னு. பொதுவாகவே சில கடைகளில் சில ஹோட்டல்களில் நீங்களா முதலாளின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிப்பார். அதே உங்கள் மனைவி முதலாளின்னா ஆமான்னுவாங்க. உண்மை அதுதாங்க. பொதுவாக அங்கே கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மேஷத்தில் இருந்து 5ஆம் இடமாக சிம்ம வீட்டை பார்க்கிறார். அப்போ மனைவி பேரில் தொழில்கள் நடத்தினால் சிறப்பை தரும். அதே போல் நீங்கள் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா மனைவி பேர்லேயே செய்யலாம். முதலாளின்னாலும் மனைவியாகவே இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. நல்ல உண்மையிலே பார்த்தீங்கன்னா தொய்வை கொடுக்காது, லாபத்தையே கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். இங்கே 11ஆம் இடமாக லாபத்தையும் கொடுப்பதால் குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ வந்து இந்த லாபத்தில் வந்து கடுமையான போட்டிகளும் இருக்கும் தான். இதனை பற்றி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியினுடைய முழு பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி பாரம்பரிய ஜோதிட பேராசிரியரான ஐயா ஏழுமலை அவர்கள் விளக்குவார். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களில் கும்பராசி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கும்பராசி போட்டு ராசி வந்து சிறப்பான ஒரு ராசி. இந்த ராசியில் இருக்கவங்க ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான தோற்றம் இருப்பாங்க. இவங்க வெளியில் எதையுமே ரகசியங்களை பெருசாக சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டையும் அமைதியாகவே பேசுவாங்க எப்போவுமே. இந்த மாதிரி ஒரு ராசி. இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா
இந்த ராசிக்காரங்க ஒரு தவம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு பெரியவங்களுக்கு பண்ணுறது, ஒரு சாமியார்களை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடு இவங்க எடுத்துக்குவாங்க. இந்த ராசிக்காரத்தை பொறுத்தவரையிலையும் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து குரு 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் சிறப்பான பார்வை தான். இருந்தாலும் இந்த 9ஆம் இடத்துல சனி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தவறான பழக்க வழக்கங்கள் உருவாகும். கட்டாயமாக அந்த கட்டாயத்தை உருவாகிறதுக்கு தடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் இப்போ நம்ம 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருந்து கேது உட்காந்து பார்க்கறதால இவங்க தவம் பண்ணுறது, தவசிகளை பார்க்குறது, இந்த மாதிரி சிறப்பான காலகட்டத்தில் ஒரு ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டாங்கன்னா இவங்களுக்கு அது லாபகரமாக போய் நிற்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு இருந்து குருவோட வீடாக இருக்கிறனால லாபமாக போகும். இதை சிறப்பான காலகட்டம். இதில் இவங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா நம்ம குச்சனூரில் அது சனி பகவான் வந்து சின்னதாக இருப்பாப்புல, அந்த குச்சனூர் சனி பகவான் வழிபடுறது இவங்களுக்கு சிறப்பான காலகட்டம். இந்த 3ஆம் இடத்துல வந்து குரு, இந்த கும்பத்துக்கு 3இல் குரு 7ஆம் இடமா மேஷத்தில் இருந்து 7ஆம் இடத்தையும் பார்க்காங்க. அப்படின்னா மனைவி வழியில் இவர்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்ல விஷயத்தை தந்துடும். அதான் முதலாளியாக மனைவி இருந்தால் மிக சிறப்பு. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை தான் நீங்கள் மிக புத்திசாலித்தனமாக விட்டு கொடுத்து போகிறத மட்டும் இல்லை, அனுசரித்தும் போகணும். உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய கடமை நீங்களாக விழுந்து நீங்களாகவே ஏஞ்சி நிற்கணும். யாரும் எதிர்பார்த்தும் ஆடாதீங்க. அதே போல் கடன் கொடுத்தால் நிச்சயமாக வராது. வட்டிக்கு பணம் கொடுத்து ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக திரும்ப வராது. அது கடைசியில் பிரச்சனையில் மன சங்கடங்களில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் கூடுமான வரைக்கும் மனைவிடம் கொடுத்து சேர்க்கறதும் சிறப்பாக இருக்கும். மனைவழி மிக சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த கும்பராசினுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்களை பற்றி எப்பேற்பட்ட பரிகாரங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும், வாஸ்து நிபுணர் ஜோதிடரான சந்தான பாரதி ஐயா அவர்கள் விளக்குகிறார். இந்த கும்பராசிக்கு சனி பகவான் தற்போது ராசியிலே இருக்கிறார். சனி பகவான் ஜென்ம சனியும் நடக்குது. அதே சமயத்தில் குரு பகவான் 3ஆவது இடத்துல இருக்கிறார். 3ஆவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதன் பார்வைகளை எங்கெங்கே பதிக்கிறார். இப்போ இந்த குரு பகவான் இந்த கும்பராசிக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலாகவே இந்த குரு பகவான் வந்து கும்பராசிக்கு வந்து வாக்கு தனம் அதனுடைய அதிபதியாக இருக்கார், லாபஸ்தான அதிபதியாக இருக்கார். ஸோ கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு பணமும் நல்ல ஒரு இல்லமும் நல்ல ஒரு சொல் பேச்சும் பேச்சுத்தன்மையும் வாக்கு வன்மையும் வரணும்னா குரு நல்லா இருக்கணும். லாபமும் வரணும்னா தொழில் ஆசைகள் நிறைவேறணும்னா குரு நல்லா இருக்கணும். இந்த 2 விஷயத்துக்கு அவர் நல்லா இருக்கும்போது மட்டும்தான் அது நடைபெறும். அப்பேற்பட்ட குரு இந்த கும்பராசி 2க்குரிய குரு 3இல் வருகிறார். அப்போ 3ஆவது இடத்துல இருக்கும்போது இந்த முயற்சி ஸ்தானத்தில் வருகின்ற குரு வந்து பெயரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இல்லைனாலும் அதில் ராகுவுடைய அம்சம் இருக்கிறதுனால 3ஆவது இடம் வந்து கொஞ்சம் வலிமை பெறுது. ராகு இந்த கேது என்பது 3, 6, 12 அந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கு வரும்போது அதுக்கான வீரியத்தையும் சக்தியும் அந்த இடத்துக்கு கொடுக்குது. இதில் கும்பம் வந்து எப்பயுமே தான் போகிற இடத்துக்கெல்லாம் தன்னுடைய புகழ்ச்சி எதிர்பார்க்கும். புகழுக்கு அதிகமாக கும்பம் விரும்பும். கலசம் எப்படி எடுத்துகிட்டு வரும்போது ஊரே வணங்குது, கலசத்தை கொடுக்கும்போது ஊர் மதிக்குது இல்லையா, அதே மாதிரி தன்னுடைய புகழுக்கும் பேருக்கும் அதிகமாகவே கும்பம் ஆசைப்படும். அதுக்கு புகழ் பேர் ஆசைப்பட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்துடும் கும்பம். போகிற இடம் எல்லாமே புகழுக்கும் மரியாதைக்கும் ஆசைப்படுறது கும்பம். தன்னுடைய முயற்சி ஸ்தானத்தில் வருகின்ற குரு பார்க்கின்ற பார்வை வந்து 1, 7, 9, 11 ஆகிய மிக அழகான பார்வை. ஃபஸ்ட்டு கும்பத்தையே பார்க்குறப்ப குரு பகவான் கும்பத்தை பார்க்கின்றப்ப ஏற்கனவே கும்பத்தில் சனி இருக்கிறாரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சனியை இப்போ குரு பார்க்குது. குருவை சனி பார்க்கிறார். அந்த சனி திரும்பியும் குருவை மேஷத்தில் குருவை பார்க்குறாரு. ஸோ 2மே இந்த குரு சனியை பார்க்குறது, சனி குருவை பார்க்கிறது. இதில் போன்ற ஒரு அமைப்பு வந்து இந்த கும்பராசிக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு வந்து ஒரு சில தோஷங்களையும் கொடுக்கும், ஒரு சில யோகங்களையும் கொடுக்கும். அது வந்து நம்ம ஐயா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரம்மத்தி தோஷத்தையும் ஒரு ஷார்ட் டைமுக்கு ஏற்படுத்தும், ஒரு சமயத்தில் யோகத்தையும் அது ஏற்படுத்தும். அப்படின்றப்ப நீங்கள் இந்த கும்பராசி இடுக்கமான சூழ்நிலையில் வந்து இந்த இடுக்கமான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம திருவிடை மருதூர் போன்ற முக்கியமான கோயில் ஸ்தலங்களுக்கு செல்வது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. ஏனெனில் தற்போதுள்ள தோஷ நிலைகளை மாற்றி யோக நிலைகளாக அது மாற்றக்கூடிய சக்தி அந்த தலங்களுக்கு இருக்கிறது.
கஷ்டமான காலகட்டங்களில் மிக உக்கிரமான தெய்வங்களை வழிபடும் போது பல்வேறு நல் பலன்களை நாம் அனுபவிப்போம் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ கஷ்டமான காலகட்டங்களில் நம்ம உக்கிரமான தெய்வங்களை வழிபடும் போது அந்த கஷ்டங்கள் அனைத்தும் பொடி பொடியாக நறுங்கும். ஒரு காலபைரவரை இந்த கும்பராசினியர்கள் வழிபடுறது சனி கூடிய பிரித்தியாக போகும். ஒரு மகாகாலியை வழிபடுறது அவங்களுக்கு மன தைரியத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த காலபைரவர், மகாகாளி, இந்த மாதிரி பிரத்திங்கரா தேவி, இது போன்ற மிக ஆக்ரோஷமான தெய்வங்களை வழிபடுவது மூலம் தன்னுடைய கஷ்டமான காலகட்டங்களில் கஷ்டத்தை பொடிப்பொடியாக்கும் தெய்வங்களை வழிபடுவது மூலம் இவருடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் என்பது 100% உண்மை. 3ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவும் குருவும் இதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டி கொடுக்கும். 3ஆம் இடத்தில் ராகுவும் குருவும் இருக்கும்போது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்கள் மகாகாளி, பிரத்திங்கரா தேவி போன்ற ஆக்ரோஷமான தெய்வங்கள் மூலம் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நியதி. இப்பேற்பட்ட தெய்வங்களை வழிபடுவது கும்பராசி பிரச்சனையிலிருந்து சற்றே விடுபடலாம். இந்த வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நடைபெற போகின்ற இந்த குரு பயிற்சி இந்த கும்பராசினியர்களை ஜென்ம சனியிலிருந்து மிக அதிக அளவில் பாதுகாக்கும். ஜென்ம சனி வந்துடுச்சுன்னு கஷ்டப்படுற கும்பராசிக்கு ஒரே ஒரு மனசுக்கு ஆறுதல் என்னன்னு சொன்னாக்கா இந்த குரு பயிற்சி மட்டுமே. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு இந்த கும்பராசிக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா எப்படி ஆறுதலாக இருக்குன்னா அதனுடைய பார்வை பலன் மூலமாக, ஸ்தான பலன் கிடையாது, அதனுடைய பார்வை பலன் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்த குருவின் துணையுடன் இந்த 2.5 வருட சனி பயிற்சியை 1 வருடம் மிக அழகாக அவர்கள் கடந்து விடுவார்கள். மீதி இருக்கக்கூடிய 1.5 வருடம் மட்டுமே அவர்கள் சற்று சிரமப்பட்டு கடக்கக்கூடியதாக இருக்கும். அது இனிவரும் ராகு பயிற்சியில் அதுவும் சரிசமனாக செய்துவிடும் அப்படின்றது தான் ஒரு நியதியான உண்மை. இந்த கும்பம் எப்பயுமே தன்னகத்தை இந்த நீர், நதிக்கரை போன்ற விஷயங்களில் அவங்க இலைப்பாடுறது மனசு இப்போ கும்பம் ஒருநிலையோடு வச்சுக்கணும், மனசை அமைதியோடு வச்சுக்கணும். இப்போ சனி ஒரு ராசியில் வரும்போதே அதுக்கு உடல், உள்ளம், ஆன்மா 3த்துலேயும் புகுந்துடும். குரு ஒரு ராசியில் வரும்போது அதே தான், உடல், ஆன்மா 3த்துலேயும் புகுந்துடும். இப்போ சனி ஆல்ரெடி உடல், உள்ளம், ஆன்மாவில் இருக்கும்போது அவங்க மங்கிடுவாங்க. அவங்களுடைய பொலிவு அவங்களால பெற முடியாது. ஆனால் அதே பட்சத்தில் இப்போ இந்த குருவுடைய பார்வை கும்பத்தில் பிறந்தால் இழந்த பொலிவு ஏப்ரல் மாத பிறகு பொலிவடைவார்கள். ஒரு வருட காலங்களுக்கு மட்டும் குருவின் பார்வை சற்றே அவங்களுக்கு நல்லது தான் செய்கிறது. அப்போ கும்பராசிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டம் செவ்வாயின் நட்சத்திரம், சதயம் ராகுவின் நட்சத்திரம், பூரட்டாதி குருவின் நட்சத்திரம். செவ்வாய் தற்போது நல்ல நிலையில் இருக்கிறார். ராகு இந்த 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் கும்பத்துக்கு. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு தற்போது 2இல் இருக்கிறார். தற்போது ஏப்ரல் மாதம் பிறகு 3இல் மாறப்போகிறார். இந்த புரட்டாதி நட்சத்திரம், இந்த சதய நட்சத்திரம் சற்றே அந்த நட்சத்திர அதிதேவர்களை வழிபடுவதும் சிறப்பாக அமையும். அவிட்ட நட்சத்திரம் சந்தோஷம் பயக்கும். பல்வேறு நல்ல பலன்கள் கும்பத்துக்கு இருந்தாலும் தங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். கும்பம் அதிகமாக உழைக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் அதிகமாக உழைத்து உடல் உழைப்பை செலுத்தி தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வையை அது வெளியேற்றும் பொழுது சனிக்கான பரிகாரமாகும். அதன் மூலம் நல்ல செயல் செய்வது குருக்கான பரிகாரம் மாறும். சனி குருவை வைத்து தான் நாம் கும்பத்துக்கு பலன் எடுக்க வேண்டும். அதுவே சரியாக இருக்கும். கும்பம் இந்த குரு பயிற்சியில் கடின முயற்சியுடன் வெற்றி பெறும். மிக அற்புதமான ஒரு பலனை சொன்னார் கும்பராசிக்கு உரியது. பொதுவாக இந்த கும்பராசிக்கு நற்பலன்கள் கேட்டிங்கன்னா 40% தான். 60% பார்த்திங்கன்னா சாதகமற்ற சூழ்நிலை தான். அப்போ இந்த நற்பலன்களை பற்றி கவலைப்படாமல், சாதகமான சூழ்நிலைகள், சாதகமற்ற சூழ்நிலை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் கடமையை மட்டும்தான் செய்யணும். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், மனைவி பிள்ளைகளிடம் அனுசரித்து போகணும். உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும். முயற்சிகள் பலனாக தரும். உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும். உங்கள் வேலையை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது. கவன சிதறல்கள் கூடாது. மாணவர்கள் படிப்பில் அதிகமான கவனத்தை கொடுக்க வேண்டும். அதே போல் பணிபுரியும் இடங்களிலும் சரி, அனைத்து ஊழியர்களும் சரி, மருத்துவர்களாகட்டும், யாராக இருந்தாலும், எந்த நிலை ஊழியர்களாக இருந்தாலும் தாங்கள் செய்யக்கூடிய வேலையில் மிக கவனம் தேவை. அதே போல் இன்னொரு விஷயம், பொதுவாக கும்பத்தில் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடு ஆட்சி வீடு தான். ஆனால் அங்கே தான் நீதி நேர்மையை பார்ப்பார். எதை செய்தாலும் தவறுகள் செய்தால் காட்டியும் விட்டுடுவார், மாட்டியும் விட்டுடுவார். அப்போ மேஷத்தில் குரு இருக்கார், உலக அறிய செய்து விடுவார். கைவிட்டல் வாங்கினீங்க அப்படின்னா பேப்பர்லேயே வந்துடும், இந்த மனிதர் தான் காமிச்சும் கொடுத்துருவார். அப்போ ஏற்பட்டது என்ன காரணம் அப்படின்னா, சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். கோயில் கலசம் எங்கே இருக்கும்? கோபுரத்துக்கு மேலே. அப்போ எல்லாருமே பார்ப்பாங்க. நாம் செய்யக்கூடிய பணி சிறப்பாக இருந்தால் உலகமே மெச்சும், பெருமை புகட்டும். அதே நேரத்தில் தவறுகள் செய்தால் உலகமே பார்க்கக்கூடிய நிலைமைக்கு உள்ளாகிடும். அதனால் கும்பராசிக்காரர்கள் தாங்கள் செய்யக்கூடிய பணியில் கவனமாக இருந்தாலே போதும்.
உங்கள் வேலையை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். நீங்களாக திறமையாக செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காதீங்க. பட்டம் பதவிகள் தானாகவே தேடி வந்துடும். வாய்ப்புகள் புது புது வாய்ப்புகளை தந்துடும். கவலைப்பட வேண்டாம். இப்போ இதற்குரிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா சரவணன் ஐயா அவர்கள் விளக்குகிறார். வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பரிகாரம் கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த கும்பராசிக்காரர்களோட குரு எங்கே இருக்காருன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். கும்பராசிக்காரர்கள் இருக்கு குரு 3ஆம் இடத்துல இருந்து இளையஸ்தானம் அப்படின்னு சொல்லிடுற ஒரு பாவத்தில் இருக்கார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, குரு அந்த இடத்த வந்து பாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் தன்னோட இளைய சகோதர ஸ்தானத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் வந்து பிரம்மாண்டமாக எடுத்து சண்டை போடுறோம். ஏன்னா கூட ராகு இருக்கிறதுனால இவர் இளைய ஸ்தானத்துக்கு வந்து என்னென்ன முயற்சி செஞ்சாலும் அவங்க வந்து அகேன்ஸ்டாக பேசுவாங்க. அப்போது இவங்கெல்லாம் தன்னோட கண்ட்ரோலில் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் என்னென்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, ஐயா சொன்ன மாதிரி அந்த கோயில் மேலே இருக்க கலசத்தை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணி தன்னோட இளைய சகோதரக்காரங்கள் எல்லாமே தனக்கு வசியமாகணும், தனக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கணும், நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த கோபுரத்தோட கலசத்தை பார்த்து பன்னீர் அந்த கோபுர கலசத்தில் விடுற மாதிரி அந்த பன்னீர் ஒரு பாட்டில் வாங்கி அந்த அபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணணும். அது செஞ்சோம்னா அவரோட இளைய சகோதரன் எல்லாருமே இவர் கட்டுப்பட்டு அவங்கள்ட்ட செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் சுபமாக முடித்து சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ கும்பராசிக்குரிய குரு பயிற்சி பலன்களை வந்து ஐயா ஏழுமலை ஐயா அவர்கள் விளக்குகிறார். கும்பராசிக்கான பரிகாரங்கள். கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை சனி நடக்கிறதால அவங்களுக்கு சோம்பேறித்தனமும் அதிகமாக இருக்கும். காலையில் எழுந்திரிக்கணும்னு தான் ஏன்னா எழுந்திரிக்க முடியாது. அதுக்காக காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு பக்தி பாடல்களை பாடுறதும் பக்திகளில் யோகம் பண்ணுறதும் பயிற்சிகளை பண்ணுறதும் இது சிறப்பான அவங்களுக்கு வாழ்க்கை தரும். வாழ்க்கை வளமுடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.